ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனிட்டாஸ் ஃபுட் புக். இன்றைக்கி நாம் கொஞ்சம் கேஸ் சிலிண்டர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாம் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிலிண்டரில் கேஸ் தீரப்போகுதா இல்லையா, எவ்வளவு கேஸ் இந்த சிலிண்டரில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நல்லா இருக்குமேன்னு நாம் பல நேரங்களில் நினச்சிருப்போம். சிலிண்டரில் கேஸ் எவ்வளவு இருக்குதுன்னு கரெக்டாகிட்டு அறியக்கூடிய ஒரு நல்ல டிப் இருக்குது. டைல்ஸில் இல்லைன்னா மார்பிள்ஸில் சிலிண்டரை நம்ம வைக்கும்போது சிலிண்டரில் இருக்கக்கூடிய இரும்பு கரைகள் ஃப்ளோரில் படிஞ்சிருக்கும். இந்த இரும்பு கரையை மாற்றுறதுக்கும் ஒரு நல்ல டிப் உண்டு. அதுபோல் சிலிண்டர் குறித்து உள்ள ஒரு சில டிப்ஸ் இன்றைக்கி நான் ஷேர் செய்ய போகிறேன். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுபோல் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். டைல்ஸ் அல்லது மார்பிள்ஸில் சிலிண்டரை வச்சிருக்கும் போது இரும்பு கரை ஆகும். இரும்பு கரை படிஞ்சிருக்கிறத எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இரும்பு கரையை போக்குறதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஹார்பிக். சிலிண்டர் வச்சிருக்கக்கூடிய இடத்துல இருந்த இரும்பு கரையில் கொஞ்சம் ஹார்பிக் விட்டு கொடுக்கலாம். ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் செய்துட்டு இரும்பு கரை இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஹார்பிக்கை ஸ்ப்ரெட் செய்து கொடுக்கலாம். இனி இரும்பு கரை இருக்கக்கூடிய இடத்துல நல்லா தேய்ச்சி கொடுக்கலாம். 2 நிமிஷம் இதை போல் ஸ்க்ரப் பண்ணியாச்சுன்னா டைல்ஸில் இருக்கக்கூடிய இரும்பு கரை போயிடும். அடுத்து ஒரு துணி வச்சு மார்பிள்ஸ் அல்லது டைல்ஸை நல்லா தொடச்செடுக்கலாம். சிலிண்டர் வச்சுட்டு வரக்கூடிய கரையையும் அல்லது டைல்ஸ் அல்லது மார்பிள்ஸில் வரக்கூடிய கரையையும் போக்குறதுக்கு ஹார்பிக் மட்டும் போதும். கொஞ்சம் ஹார்பிக் விட்டு ஸ்க்ரப் பண்ணியாச்சுன்னா நல்லா க்ளீனாகி கிடைக்கும். இரும்பு கரை டைல்ஸில் வராமல் இருக்கிறதுக்கு சிலிண்டர் வைக்கும்போது சிலிண்டருக்கு அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது துணி போட்டு அதுக்கு மேலே வைக்கணும். இப்படி செய்யும்போது டைல்ஸில் இரும்பு கரை வராமல் இருக்கும். அடுத்த டிப்பு, கேஸ் சிலிண்டரில் எவ்வளோ கேஸ் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நாம் யூஸ் செய்துட்டு இருக்கிற கேஸ் சிலிண்டர் ஆனாலும் நமக்கு அதில் எவ்வளவு கேஸ் இனி மீதி இருக்குதுன்னு ஈஸியாக அறிய முடியும். இது செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கலாம். அடுத்து ஒரு காட்டன் துணி எடுக்கலாம். இந்த துணியை தண்ணியில் முக்கிட்டு நனைச்சி எடுக்கலாம். துணியை நனைச்சி எடுத்துட்டு தண்ணியை பிழிஞ்சு எடுக்கலாம். அடுத்து கேஸ் சிலிண்டரோட மேலிருந்து கீழோட்டு ஈர துணி வச்சு ஒரு லைன் போல் நீளமாக மார்க் செய்து கொடுக்கணும். இப்படி செய்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நமக்கு வெயிட் செய்யலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சிலிண்டரோட மேலே கொஞ்சம் இடத்துல தண்ணி காஞ்சி போயிடுச்சு. கேஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஈரமாக இருக்குது. கேஸ் இருக்கிற இடத்துல உள்ள தண்ணி காஞ்சி போகிறதுக்கு கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக சிலிண்டரில் எவ்வளோ கேஸ் இருக்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து சிலிண்டரோட சைடில் இதை போல் ஒரு நம்பர் இருக்கும். இது சிலிண்டரோட டியூ டேட்டு. இதில் சின்னு எழுதியிருக்கிறது மாதத்தையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வருஷத்தையும் குறிக்கும். ஏ மென்ஷன் செய்கிறது ஜனவரி டு மார்ச், பி மென்ஷன் செய்கிறது ஏப்ரல் டு ஜூன், சி மென்ஷன் செய்கிறது ஜூலை டு செப்டம்பர், டி மென்ஷன் செய்கிறது அக்டோபர் டு டிசம்பர். அடுத்த டிப், சிலிண்டரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ஈஸியாக கொண்டு போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிலிண்டரை ஒரு துணி அல்லது மேட் மேலே மெதுவாக நகர்த்தி வைக்கணும். அடுத்து துணியோட இன்னொரு பக்கத்தை இழுத்து கொண்டு போகலாம். இப்படி செய்யும்போது ஃப்ளோரில் ஸ்க்ராட்ச் விழாமல் ஈஸியாக கொண்டு போக முடியும். அடுத்த டிப்பு, சிலிண்டரை எப்படி ஈஸியாகிட்டு ஃபிக்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு சீலை கட் செய்து எடுக்கலாம். அடுத்து மூடியோட பக்கத்தில் ஒரு ஸ்டீல் லாக் உண்டு. அதனால தான் இது நேராக வச்சுட்டு ஓப்பன் செய்ய முடியாதது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நூலை வச்சு இழுக்கணும். அப்படி இழுக்கும்போது ஸ்டீல் கம்பி வெளியே நீண்டு வரும். இப்படி வரும்போது தான் லாக் ஓப்பன் ஆகும். இந்த லாக்கை எடுத்தால் தான் ஈஸியாக ஓப்பன் செய்ய முடியும். அடுத்து இதை எப்படி ஃபிக்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெகுலேட்டரில் உள்ள நாபை ஆஃப் செய்து வைக்கணும். அடுத்து பிளாக் கலரில் இருக்கக்கூடிய பகுதியை ப்ரெஸ் செய்து பிடிக்கணும். அடுத்து ரெகுலேட்டரை சிலிண்டரில் கரெக்டாக வச்சுட்டு ப்ரெஸ் செய்து வச்சிருக்கிற இடத்த விட்டு கொடுக்கணும். இது இப்போது கரெக்டாகிட்டு லாக் ஆகி கிடைக்கும். இதை ஃபிக்ஸ் செய்ததுக்கு அப்புறம் ரெகுலேட்டரை ஆன் செய்து கொடுக்கணும். ரெகுலேட்டர் ஆன் செய்ததுக்கு அப்புறம் 1 மினிட்டு செக் செய்யணும். கேஸில் இருந்து லீக் ஆகக்கூடிய ஸ்மெல் வருதா, இல்லை கேஸ் வெளியே வரும்போது ஒரு சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டு வருதான்னு செக் செய்யணும். கேஸ் ஸ்மெல் அல்லது சவுண்டு வரலைன்னா நமக்கு ஸ்டவ் ஆன் செய்யலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் போட்டுட்டு, சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் ஐக்கானை எனேபிள் செய்துட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.